அப்போ இங்கிலாந்து வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு நாடுகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளே இதில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறதா தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது மூர்த்தி? வணக்கம் கார்த்திகை செல்வன். முதல்ல வந்து I would like to congratulate you doing this show ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. அதுக்கு வந்து என்னுடைய கருத்துக்கள். கமிங் டு யூகேல வந்து செப்பரேட்டா இருக்கு. மெயின்லேண்ட் ஆஃப் யூரோப்பை விட செப்பரேட்டா ஒரு ஹெல்த் சிஸ்டம், செப்பரேட்டா ஒரு பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. when compared to இட்டலி, ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனி, யூகேல அந்த அளவுக்கு இன்னும் ரைஸ் ஆகலை. ஸோ அக்கார்டிங் டு பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இங்க இருக்கிற பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீக் அல்லது அடுத்த வீக்ல வந்து பீக் ஆகலாம் இங்கிலாந்துல. அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மற்ற கொலீக்ஸ்லாம் பேசின மாதிரி தான் எல்லாருமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ ப்ரிவென்ஷனை தான் வந்து அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் ஐசோலேஷன். இப்போ வந்து அவேர்னஸ் வந்து நீங்க டிவியில மற்றபடி அதர் சேனல்ஸ்ல எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றாங்க. ஃபீவர், காஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்ல பர்டிகுலர்லி இஃப் யூ டிராவல்ட் அரவுண்ட் தட் பர்டிகுலர் ரீஜன் வேர் தேர் வாஸ் தி டிசீஸ் வாஸ் எண்டமிக், அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரகுநந்தன் ஓப்பனிங்ல சொன்னாரு. தனியா இருங்க, கரெக்ட், யாரோடயும் சேராதீங்க, கரெக்ட். சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிற இதை கொண்டு வராங்க. அது வந்து மெயினா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பப்ளிக்கு தான் வந்து அதுல முக்கியம். இப்போ வந்து எங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மண்டேல இருந்து வந்து எல்லா பேஷண்ட்ஸுமே வரது எலக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ். இங்க நேஷனல் சர்வீஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்துலாம் பேஷண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. எல்லாம் 6 months முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பார்க்கறதுக்குலாம் 6 months வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மண்டேல இருந்து எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டு அவங்கள வந்து they ask me to talk to them over phone. போன்ல பேசி நீங்க அப்பாயின்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. அவாய்ட் பேஷண்ட் டு கம் இன் கான்டாக்ட். மருத்துவர்களை பார்க்கறதே தவிர்க்க சொல்றாங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து தொலைபேசி வழியா ஆலோசனை கேட்டுக்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு, அதாவது சோஷியல் ஐசோலேஷன்ங்கிறது டு தி டெப்த் ஆஃப் ஈவன் சீயிங் அ கன்சல்டிங் அ டாக்டர் ட்ரை டு அவாய்ட். எந்தெந்த சோர்ஸ் வழியா கான்டாக்ட் பண்றதோ அவ்வளோத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க வந்து இங்கிலாந்துல பர்டிகுலரா ப்ரிவென்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்ப அந்த நோயாளிக்கு என்ன, அவருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு அப்படி பார்க்க முடியுமா? தொலைபேசி வழியாவோ அல்லது நீங்க வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்லயோ அது சாத்தியமா? சில விஷயங்கள் சாத்தியம்தான். அதாவது இப்ப டெலிமெடிசின்ங்கிறது வந்து ரொம்ப எவால்வ் ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்து இப்ப என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ருமட்டாலஜி. ருமட்டாலஜில வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் மெடிசன், ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். அது வந்து இட் வில் சப்ரஸ் த இம்யூன் சிஸ்டம். அவங்கெல்லாம் வந்து மோர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் எனி கிராஸ் இன்ஃபெக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அவங்க நார்மலாகவே இருந்தாலும் வெதர் தெர் இஸ் எபிடெமிக் ஆர் பேண்டமிக் இல்லைனாலுமே அவங்க வந்து தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்ஸை வந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வரதுனால, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரதுனால தே மே ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கான்டாக்ட் வித் சம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறோம். அவங்கள வந்து டெலிமெடிசன் மூலமாகவே பார்க்கலாம். We can't diagnose a lot of things without a proper examination. Clinical examination is the key. However, நம்ம வந்து அவங்கள ஓவர் டெலிஃபோன்ல, ஸ்கைப்ல, வீடியோ கான்ஃபரன்சிங்ல எல்லாம் பண்ணி பார்க்கலாம். இங்கிலாந்து எப்படி இதையெல்லாம் கையாள்கிறது? அங்க இருக்கக்கூடியதிலிருந்து நாம இங்க எடுத்துக்கொள்வதற்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? அதாவதுங்க மெயினா வந்து பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் அது ரெண்டு பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கீ பாயிண்ட் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி பப்ளிக், எவ்ரி stakeholders should have a responsibility of personal hygiene. Second thing வந்து நீங்க எலக்ட்ரானிக் மீடியா, அப்புறம் ஐபேட், ஐபோன் இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது they will use their iPad to give the registration எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. மூணாவது வந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது வந்து காமன் பிளேசஸ்ல பீப்புள் கூட இடங்கள்ல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது. we need to think about when இப்போ இந்தியா மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து ஒரு டாக்டரை ஒருத்தவங்க பார்க்க போனாங்கன்னா அங்கே வெளியே ஒரு 20-25 பேர் வந்து ஷேர் போட்டு உட்காந்துருக்காங்க கன்சல்டேஷனுக்காண்டி. ஸோ அவங்க நீட் டு பி சோஷியலி ஐசோலேட்டட் இன் த சென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 minutes கேப்லையாவது உட்கார். நீங்கள் எங்கே சிட்டிங் ரூம்ல போனீங்கனாலும் அதை பண்றாங்க. ஸோ அதை கீப் இன் தட் மைண்ட். இங்கிலாந்துல வந்து யாருமே வந்து ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸையோ ஹாஸ்பிட்டல்லையோ போய் பார்க்கும்போது அங்க இருக்க வெயிட்டிங் ரூம்ல அசம்பிள் ஆக வேண்டாம், யூ ஹாவ் டு பி செப்பரேட் யுவர் செல்ஃப் அமௌங் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்.
தேர்ட் திங் which நம்ம எல்லாருமே மறந்துறது ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஒரு பயங்கரமான ஒரு எபிடமிக் பேண்டமிக்லாம் போயிட்டு இருக்கும்போது அதை வந்து ஹேண்டில் பண்றது ஃப்ரண்ட் லைன் டாக்டர்ஸ் நர்சஸ் பேராமெடிக்ஸ் அண்ட் எல்லா பீப்புளும் அவங்களுக்குலாம் வந்து பர்சனலி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அது பிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க்னால வந்து இட் இஸ் நாட் கவரிங் மச். ஸோ அதுக்கான மாஸ்க் ஃபிட்டிங் ப்ரோசஸ் நடக்குதுங்க. இப்போ எனக்கு ஒரு மாஸ்க் ஃபிட் பண்ணணும்னா நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னேன்னா அதுக்கு மெஷர் பண்ணி அவங்க மாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ்க் ஃபிட்டிங் ப்ரோசஸ், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் நீடட். அது வந்து மேபி an ambulance driver or paramedics or a consultant working in ITU or in normal ward. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இங்க இருந்து நீங்க அதை யூ கேன் சேஞ்ச் த மாடல். ப்ரோட்டோகால்ஸ் வந்து வேணும். இந்தியாவில் வந்து there is no evidence based-ங்க. இது வந்து யார் இந்த டிசீஸ்னால பெனிஃபிட் ஆவாங்க, யார் டெத் ஆவாங்கிறது தெரியாது. நமக்கெல்லாம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதாவாங்கிறது தெரியும். ஆனா இந்த டிசீஸோட ப்ரோக்ரஸ், அந்த டிசீஸோட பேட்டர்ன் இது எல்லாருமே இன்னும் ஸ்டடி பண்ணல. ஸோ எல்லாருமே வந்து சிம்டமேட்டிக்கா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல சில இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் அது என்னென்ன நடந்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் கைட்லைன்ஸ் இல்லைனால வந்து மோர் எஃபெக்டிவ் வே ஆஃப் வி நீட் டு ட்ரீட் தம் பை ப்ராக்டிஸ் அண்ட் ஷேரிங் நாலேஜ் பிட்வீன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். எல்லா நாடுகளும் குறிப்பா இப்ப இங்க எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன சொல்றோம், சோஷியல் இது இருக்கணும், முழுமையா எவ்வளவு விரைவா இதை குறைக்கணுமோ அது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்கிலாந்துல வந்து வேறு விதமா ஒரு பார்வை வைக்கிறீங்க. கொஞ்சம் இந்த நோய் இன்னும் கூட வளரட்டும், ஒரு ஸ்டேஜ் வரட்டும், அதுக்கு பிறகு நாம வந்து இதுல ஒரு கால் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்கு. அது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இனிஷியல் ஃபேஸ், டிலேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்னை வச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ டிலேட் ஃபேஸுக்குள்ள யூகே லாஸ்ட் தேர்ஸ்டேல இருந்து officially announced that we are entering into the delayed phase. உள்ள போயாச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் டிசீஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் பீக்கா போயிட்டு அப்புறம் இமீடியட்டா இட் வில் கம் டவுன். தட் டைம் ஒன்லி தட்ஸ் லாட் ஆஃப் பீப்பிள் வில் பி அஃபெக்டட். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஹெர்ட் இம்யூனிட்டிங்க வந்து கம்யூனிட்டியோட இம்யூனிட்டி. எல்லாருமே வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த பெரியம்மா எல்லாம் போயிடுச்சுல பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா யாருமே கிடையாது இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி அஸ் சச் வந்து இம்யூனிட்டி வர்றது வந்து லேட் ஆகும். ஸோ வந்து யூகேல ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து யூகே சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் விச் ரிலைட் ஆன் லாட் ஆஃப் மேன் பவர். இப்போ அவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க, அல்லது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மேன் பவர் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ தட் இஸ் another reason why they didn't close any schools or hospitals அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒர்க் ஃபோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களோட டிஃப்ரெண்ட் இது. பட் வந்து என்னன்னா வந்து இது வந்து யாருக்கு வந்து எப்படி நடக்க போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ எவ்ரிபடி இஸ் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி டே. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து எங்க யூகேல வந்து 10 or 11 கேசஸ் தான் டெத் இருந்துச்சு. சாட்டர்டே ஈவினிங் வந்து அனௌன்ஸ் 21 டெத். ஸோ வந்து இட் வாஸ் இன்க்ரீஸ் வித் 24 ஹவர்ஸ்ல அடிஷனல் 10 டெத் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மண்டே வந்து தே ஆர் கோயிங் டு பேன் தி சோஷியல் மீட்டிங் எல்லாமே. ஏன்னா எனி நேஷனல் கான்ஃபரன்ஸ், லோக்கல் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ ப்ரிடாமினண்டா வந்து என்னன்னா வந்து பர்சனல் ஹைஜீன் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இஃப் வி ஹாவ் ஃபீவர், காஃப் அல்லது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீதிங், அதாவதுங்க நார்மல் ஃப்ளூ வந்து எல்லாருக்கும் வரும். அதுல வந்து ஒரு கோல்டு இருக்கும், ஒரு காஃப் இருக்கும், அது போயிடும். இதுல வந்து கோவிட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து what they differentiate from other condition, they will have respiratory distress. Okay. Symptoms of respiratory symptoms வந்து more when compared to other problem. அது ஏன் அப்படின்னா வந்து சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வருது. அதனால வந்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி, ஒரு சுனாமி மாதிரி பாடியில வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதனால வந்து அது வந்து நாட் ஓன்லி லங், இட் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட். ஹார்ட்லயும் மயோகார்டைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும், லங்ல வந்து ஹெமரேஜஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது இப்படி டேக்கிங் ஆன் டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், அதனாலதான் டெத் ஆயிருது வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ அதுக்கு நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம்லாம் வந்து FDA இஸ் ட்ரைங் டு அப்ரூவ். பட் இன்டர்லூக்கின் 6 ஒரு பிளாக்கர் ஒன்று அவைலபிளா வரப்போகுதுன்னு சொல்றாங்க, வரலாம். சம்மரைசிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக் அவேர்னஸ் ஆஃப் த சிம்டம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் வந்து சோஷியல் மீடியா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா. டெஸ்டிங் வந்து எல்லாருக்கும் டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு we need to do testing. அது வந்து இப்போ முன்னாடி வந்து டெஸ்டிங் வந்து டேக் லாட் ஆஃப் டைம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து FDA வந்து there is another இப்போ இங்கிலாந்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தான் அந்த டெஸ்டிங் பண்ணதா அல்லது பிரைவேட் லேப்ஸ்க்கும் அந்த 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 ரைட்ஸ் இருக்கா, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா?
உலக நாடுகள்ல வந்து இல்ல இங்கிலாந்துல வந்து predominantly it is a national health service dependent services. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து டிலே ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து இமீடியட்டா வந்து மற்ற டெஸ்ட்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே கிடைக்கும். இப்போ வந்து லேட் ஆகுறதுனால இப்போ வந்து another டெஸ்ட் கால் PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் வச்சு ஒன்று பண்றது வந்து எப்படி அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, which will give a result within 2 to 3 hours. அந்த மாதிரி வர்றதுனால வந்து பேஷண்ட் வந்து ஐசோலேட் பண்ணலாம். இல்ல இப்போ வந்து நீங்க உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு 3 மணி நேரத்துக்குள்ள இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குன்றீங்க. ஆமா, எப்படி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கொரியால வந்து இன்ஃபேக்ட் இன்ஸ்டன்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துங்க நீங்க அதனால ஸ்கிரீனிங் வந்து எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாரும் ஸ்கிரீன் பண்ணீங்கன்னா வந்து that is not much kit available, not much resource available. அதான் டாக்டர் ரவிநாதன் சொல்றாரு. இன்னொரு क्वेश्चन வந்து நீங்க எக்சர்சைஸ் பத்தி கேட்டீங்க. எஸ், அதாவது எக்சர்சைஸ் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ரிசர்ச் ஏரியாவே வந்து எக்சர்சைஸ் அண்ட் ஆட்டோ இம்யூனிட்டி அண்ட் இன்ஃப்ளமேஷன். சரிங்களா? அதாவது நீங்க மோர் எக்சர்சைஸ் யூ டூ you can get a good immunity in your body. ஓகே, அதை வந்து நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி மோர் இம்யூனிட்டி வரும்போது நீங்க இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடம் தான் ப்ராப்ளம். நீங்க வந்து we can do it in your own home. அதனால வந்து எந்த ஒரு வைரஸும் டிரான்ஸ்மிட் ஆக போறது இல்லை, பர்டிகுலர் இந்த இது. பட் வந்து கோல்டு காஃப் அல்லது அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷனால வருது. ஸோ நீங்க அவங்க யூஸ் பண்ண மிஷின் யூஸ் பண்ணும்போது உடற்பயிற்சி செய்வதன் மூலமா இம்யூனிட்டி வந்து கூடுதுங்கிறது உங்களோட ரிசர்ச்ல ரிசல்ட் வருது. கட்டாயம். அதனால ரைட். நன்றி டாக்டர் மூர்த்தி.